ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ பால்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்நாக் ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். நல்லா கழுகிட்டு 4 கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கரில் வந்து அந்த விசில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கணும். இப்போ நல்ல உருளைக்கிழங்குலாம் வெந்திருக்கு. இப்போ நான் பவுலில் சேர்த்துருக்கேன். இந்த பவுலில் சேர்த்துக்கிட்டு அது கூட வந்து 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன். அது கூட வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், தேவையான அளவு சால்ட்டு, 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். மேஷர் இருந்தால் மேஷர் வச்சு பிசைஞ்சிக்கலாம், இல்லைனா கையிலே வந்து பிசைஞ்சிக்கலாம். நான் இப்போ வந்து கையில் தான் பிசைஞ்சிக்கிறேன். நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், பெப்பரு, சால்ட் எல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் பொட்டேட்டோ பால். ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு மாவை இப்போ வந்து நான் குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டிக்கிட்டு நல்லா கடாயில் வந்து ஆயில் நல்லா சூடானோடனே ஓவனாக சேர்த்து 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டுறணும். போட்ட உடனே அதை வந்து கிண்ட வேணாம். கொஞ்சம் பபிள்ஸ்லாம் குறைஞ்சோன்னே அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விடணும் எண்ணெயில். அதுக்கு முன்னாடியே திருப்பக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பால் ரெடி பண்ணி பொரித்து எடுத்துக்கிட்டேன். அகெயின் வந்து பேலன்ஸ் இருக்க மாவில் வந்து உருட்டிக்கிட்டு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு எண்ணெயில் வந்து சூடான எண்ணெயில் அகெயின் வந்து பொரித்து எடுத்துக்கணும். இந்த ஸ்நாக் ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி, குயிக்காக பண்ணிடலாம். குழந்தைங்களாம் உருளைக்கிழங்கு வந்து அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கனால நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பால்ஸ் வந்து நம்ம போடுறப்போ ஸ்டவ் வந்து ஸ்லோவில் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா பால்ஸ் வந்து வெந்திருக்கும் உள்ள. ரொம்ப ஹையில் இருந்தால் டக்குன்னு ப்ரௌன் ஆயிரும், பட் வேகாது. ஸோ ஸ்லோவில் வச்சு நம்ம இது பண்ணணும். பாருங்கள், இப்போ தான் திருப்பி விடணும் அந்த பபிள்ஸ்லாம் குறைஞ்சதுக்கப்புறம். இது கூட வந்து நான் வந்து கெச்சப் வச்சு சர்வ் பண்ணேன். ஸோ நீங்கள் அப்படியே கொடுக்கலாம், இல்லைனா கெச்சப் வச்சு கூட கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ஸ்நாக்.